என் செய்தியின் தலைப்பு, இந்த போர் உங்களுடையதல்ல. இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 14 இருந்து 1 முதல் 15 வசனங்கள் வரை. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய ஜொனத்தன் தன் ஆயுததாராகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனின் ஒரு மாதாள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கப்போத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவன் ஆக இருந்தான். ஜொனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். ஜொனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்ற பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்ற பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. ஜொனத்தான் தன் ஆயுததாரராகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே வருகிறேன் என்றான். அதுக்கு ஜொனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்துக்கு போகிறவர்கள் போல போக அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்தில் வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறிப்போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். இது நமக்கு அடையாளம் என்றார். அப்படியே இவர்கள் இருவரும் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர், இதோ எபிரேயர் ஒளித்து கொண்டு இருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, தானியம் இருக்கிற மனுஷர் ஜொனத்தானையும் அவன் ஆயுததாரையும் பார்த்து, எங்களிடத்தில் ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது ஜொனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, ஜொனத்தான் தன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் ஜொனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஜொனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலேயே ஏறக்குறைய 20 பேர் அரேயர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். வசனம் 15 சொல்லுகிறது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும்
பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. இந்த கதை இஸ்ரேல் நாட்டின் முதல் அரசனான சவுலின் மகன் ஜொனதான் இஸ்ரேல் நாட்டு பரம எதிரிகளான பெலிஸ்தியர் முகாமுக்கு சென்று அவர்கள் பலம் வாய்ந்த படையை வெற்றி வாகை சூடினான் என்பதை பற்றித்தான் கூறுகிறது. இதற்காக ஜொனதான் என்ன வழிகளை கையாண்டான் என்பதை வைத்து எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் எப்படி சற்றும் எதிர்பாராத விதமாக பிரச்சனைகள் வந்து குவியும் பொழுது, எங்கள் மத்தியில் வந்து குவியும் பொழுது எங்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று சற்று பார்ப்போம். முதலாவதாக நான் கதைக்கப் போவது, எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் மனதைரியத்துடன் ஆண்டவனிடம் வழி நடத்தலை நாட வேண்டும். அதாவது ஆண்டவனிடத்தில் எங்களோட பிரச்சனைகளை பற்றி முழு பாரத்தையும் கொடுத்து விட வேண்டும். ஜொனதான் வயதில் குறைந்தவனாக இருந்தாலும் அவன் ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டான். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை தொடங்கினால் அவர் எங்களுக்கு வெற்றியை இட்டு தருவார் என்று. அது மாத்திரமின்றி அவனின் மனதில் தனது மக்கள், அதாவது தனது இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டாருக்கு விடுதலை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையும் இருந்தது. ஆகவே அவன் துணிந்தான். தன்னை பற்றி அவன் யோசிக்கவில்லை, தன் மக்களை பற்றித்தான் யோசித்தான். இப்படியானது ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை. தனக்கு உதவியாக தன் ஆயுததாரியாகிய ஒரு வாலிபனை மாத்திரமே கொண்டு செல்ல தீர்மானித்தான். ஒரு போருக்கு போகின்றான். பல பேரை கேட்கவில்லை. ஆனால் ஒரு ஆயுததாரி எத்தான் கொண்டு போனான். இதார் இந்த ஆயுததாரி? ஆயுததாரி என்பவன் தன்னுடைய தலைவனுக்காக ஆயுதங்களை காவிக்கொண்டு சொல்லுகிறான். அது மாத்திரமன்றி அவனின் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன். அதாவது மிக கிட்டிய ஒரு நண்பன். வேறு ஒருவனையும் அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. ஜொனதான் ஏன் மற்றவர்களுக்கு இந்த நோக்கை பற்றி சொல்லவில்லை? அவன் இந்த போருக்கு போறான் என்ற நோக்கை ஏன் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை? குறிப்பாக அவனது தகப்பன் சவுலுக்கு. அவன் தகப்பன் சவுலுக்கு கீழே இருக்கிறான். ஆனால் ஏன் அவனுக்கு சொல்லவில்லை? அவன் மற்றவருக்கு சொல்லி இருந்தால் இவர்கள் அவனை ஊக்கிவிட்டிருக்க மாட்டார்கள். அதாவது தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். அது மாத்திரமன்றி அவனுக்கு தெரியும், தன் தகப்பன் பெரிய அரசனாக இருந்தாலும் இந்த வேளையில் பயத்தால் பீடிக்கப்பட்டிருந்தார். அத்தோடு அவரும் இவனை நிறுத்தி இருப்பார். பயம் என்பது அரசன் சவுலை மட்டுமன்றி எங்களையும் அடிக்கடி பாதிக்கிறது. எதிர்பாராத பிரச்சனைகள், கஷ்டங்கள் மனிதனுக்கு வரும் பொழுது முதல் எங்களுக்கு வருவது பயம். என்னதான் பிரச்சனைகள் வரும் பொழுதும் முதல் வருவது பயம். பயங்கள் பலவிதம். மக்களுக்கு பயப்படுகிறது. பழைய நண்பர்கள், இப்போ நாங்கள் அந்த நண்பர்களோடு நாங்கள் கூட்டு இல்லை. அவர்களை கண்டவுடன் நாங்கள் அவர்களை பார்க்க வெட்கப்பட்டு பயப்பட்டு ஒதுங்கி போகின்றோம். இனத்தாரை காண்கிறோம். இனத்தாரை கண்டவுடன் பயப்படுகிறோம். ஏனெனில் அவர்கள் நல்லா இருக்கிறார்கள், நாங்கள் நல்லா இல்லை. எங்களை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டவுடன் அவர்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. அதாலே பயப்பட்டு ஒதுங்குகிறோம். இப்படி பலவிதம். அரசன் சவுலின் வாக்கை இங்கே பார்த்தால் இந்த கதையில் அவர்
பெலிஸ்தியரை கண்டு பயப்பட்டான். அரசன் சவுல் எத்தனையோ போரிலே வெற்றி கண்டிருக்கிறான், இந்த பெலிஸ்தீரியரை வென்றிருக்கிறான். ஆனால் இந்த முறை அவர்களை கண்டவுடன் ஏதோ தெரியாத பயம் அவனை கொண்டது. அதே போல் நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து பயப்படுகிறோம். சில வேளைகளில் நாங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலேயே எங்களுடைய பொஸ்ஸை கண்டால் எங்களை அறியாமல் பயம் ஏற்படுகிறது. எனக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முதல் எனக்கு அதிகாலையில் ஒரு டெலிஃபோன் மணி அடித்தது. பார்த்தால் எனக்கு ஒரு அறிமுகமான பிள்ளை. அந்த பிள்ளை கேட்டது, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுறியலோடு. நான் சொன்னேன், நான் எத்தனை பேருக்கு எதுவும் சுகம் இல்லை, நான் எனக்கு வேலைக்கு போக பயமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பொஸ்ஸை கண்டவுடன் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லாமல் இருக்குது. அவர் சரியான கஷ்டங்களை எனக்கு கொடுக்குறாரு. நான் அவருக்கு ஜெபம் பண்ணி அவரை வழி அனுப்பிவிட்டேன். அதன் பிறகு நான் ஒன்று சொன்னேன், கடவுள் ஒருவரை விட்டு வேறு ஒருத்தருக்கும் பயப்படக்கூடாது. இன்று அவர் அதே அந்த கொள்கையை கைப்பற்றியதாலே நல்ல மாதிரியாக இருக்கிறார். இந்த பயங்கள் அநேக வேளைகளில் வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. 2 தீமோத்தி 1:7 அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று. அப்போஸ்தலர் பவுல் எத்தனையோ சோதனைக்குள்ளாலே போய் வந்திருக்கிறார். ஆகவே இவரின் வசனம் எங்கள் மனத்தை தீட்டுகிறது. ஆகவே சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவனின் தயவுடன் தைரியத்துடனும் அந்த சோதனையில் இருந்து மீள வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். சில காலங்களுக்கு முன்னாக, நான் நினைக்கிறேன் 2022 இருக்கும், நானும் எனது மனைவியாரும் என்னுடைய சிறிய மகளின் 2வது மகனின் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தோம் இலங்கை நாட்டிலே. அந்த நேரத்திலே அங்கே எரிபொருள் தட்டுப்பாடு வந்து வாகனங்கள் எடுக்க முடியாது. ஆனபடினால் எல்லாரும் சொன்னார்கள், இந்த திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்று. எங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு கிளேசம் ஏற்பட்டது. இருந்தும் நான் கொஞ்சம் பயப்பட்டேன். ஆனால் ஒன்று மாத்திரம் நினைத்தேன், இந்த காரியத்தை எப்படியோ செய்து முடிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினோம். எனது ஆயுததாரியாகிய என்ற மனைவிக்கு மாத்திரம்தான் இதை பற்றி கதைச்சேன், வேறு ஒருவருக்கும் தெரியாது. நாங்கள் உடனே நினைத்தோம், இந்த திருமணம் எப்படியோ நடக்க வேண்டும், போய் வருவோம் என்று. கஷ்டங்கள் இருந்தன, இருந்தும் கர்த்தரின் அனுக்கிரயால் திருமணம் நல்லாக நடந்து முடிந்தது. சில வேளை சரியான நேரம் வரும் வரை எங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று சில பேர் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். ஆனால் சரியான நேரம் எப்பொழுதும் வருவதில்லை. சரியான நேரம் வரை பார்த்திருந்தால் அல்லது பின்போட்டால் சில சந்தர்ப்பங்களில் அதன் பலாபலனை இழந்து விடுகிறோம். இதனால்தான் ஜொனத்தனின் இந்த நிலையிலே என்ன செய்தான் என்றால், உடனடியாக ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அதனை செயல்படுத்த ஒருவனின் உதவியையும் எதிர்பார்க்கவில்லை, கர்த்தரின் தயவை மாத்திரம் நாடினான். பிரசங்கி 11:4 சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுவடை செய்ய மாட்டான் என்று. ஜொனத்தன் வாழ்விலிருந்து இன்னொரு தத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜொனத்தனை பின்தொடர்ந்து அவனுடன் சென்றான், அவனுடைய ஆயுததாரி என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆயுததாரியாக வருவதற்கு அவனின் இருதயம் ஜொனத்தனின்
இருதயத்தோடு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் ஜொனத்தனின் வாழ்வில் இருந்து பல நல்ல குணாதிசயங்களை ஆயுததாரி கண்டிருக்கிறான். அதில் மிக முக்கியமானது ஜொனத்தனின் துணிவு மனப்பான்மை. இதனால் தான் ஜொனத்தனைப் போல ஒரு துணி உள்ள பெரிய போர் வீரனாக வர வேண்டும் என்ற அவாவை ஆயுததாரி பற்றி கொண்டான். இதனால் தான் அவன் ஜொனத்தனை பின்தொடர்ந்தான். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் எடுக்கும் நல்ல தீர்மானங்களும் அதனுடன் சம்பந்தப்பட்ட தைரியமான செயல்களும் மற்றவர்களுக்கு தென்பூட்டியது மாத்திரமன்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது. நாங்கள் நாளாந்தம் எல்லோருக்கும் எண்ணத்தையும் சொல்லலாம் அல்லது போதிக்கலாம். ஆனால் அதனை வாழ்ந்து காட்டாவிட்டால் அதனால் ஒருவனுக்கும் ஒரு பயனுமில்லை. இரண்டாவதாக நான் கதைக்கப் போவது இறைவனின் வழி நடத்தலில் எங்களுக்கும் ஒரு பங்குண்டு. பெலிஸ்தியரை வெற்றி பெற கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் என்று ஜொனத்தன் நன்றாக அறிந்திருந்தான். 1 சாமுவேல் 14 வாசித்த அந்த வசனத்தில் ஜொனத்தன் சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று. அதாவது இந்த போர் கர்த்தருடையது என்று திடகாத்திரமாக கூறுகிறார். வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று. இதிலின்று ஒன்று மாத்திரம் விளங்குகிறது, ஆண்டவனின் போரில் எங்களுக்கும் ஒரு பங்குண்டு. அது மாத்திரமன்றி என்னதான் முடிவு வந்தாலும் கர்த்தர் தன்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை ஜொனத்தன் வைத்திருந்தார். அதோடு எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான். இதனால் தான் தைரியமாக பெலிஸ்தரின் முகாமுக்கு போக நினைத்தான். இந்த விசுவாசத்தை தான் தானியல் என்ற பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தானியலின் சிநேகிதர்கள் சதரக், மேஷக், அப்னகோ கொண்டிருந்தார்கள். 3 பேர் இருந்தார் தானியல் என்ற சிநேகிதர்கள். இந்த மூவரும் அரசன் நேபுகாத்நேசர் வழிபடும் கடவுளையும் அவர் நிறுத்திய பொச்சிலைக்கும் வழிபட மறுத்தார்கள். அரசன் இதனால் இவர்களை நெருப்பு தணலுக்குள் போடுவேன் என்று பயப்படுத்தினார். சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், கர்த்தர் தங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமன்றி கர்த்தர் தங்களை காப்பாற்றாமல் விட்டாலும் அதன் விளைவை தாங்கள் ஏற்க தயார் என்றார்கள். இதுதான் விசுவாசத்தின் பரிசோதனை. இதனால் தான் ஜொனத்தனும் ஆயுததாரியும் பெலிஸ்தியரின் முகாமுக்கு புறப்பட்டார்கள். வசனம் 9-10 2 உண்மைகளை எங்கள் வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 9 சொல்லுவது, அதாவது பெலிஸ்தியர் எங்களிடம் தாங்கள் வரும் வரை நில்லுங்கள் என்றால் நாங்கள் நம்முடைய நிலையிலே நிற்போம், அதாவது இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. சில வேளைகளில் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு வரும் சோதனைகளுக்கு நாங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து முழு பாரத்தையும் கர்த்தரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 6:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கனகாலங்களுக்கு முன்னே இந்த மெல்பர்ன் நகரில் இருந்தா போல ஒரு பின்னேற நேரத்திலே இடி மின்னலுடன் கூடிய ஒரு புயல் வந்தது. அதை அந்த காலத்தில் சொல்ல தண்டர் ஸ்டோம். அதனாலே அஸ்மான்ற ஒரு வியாதி, அது தொய்வு நோய் என்று சொல்வார்கள், மூச்செடுக்க இயலாத நிலைமை வந்துவிட்டது. நாங்கள் வீட்டிலே இருந்தோம். ரேடியோ மற்றது டெலிவிஷன் எதுக்கு முன்னாக எல்லாரும் சொன்னார், ஒருத்தரும் வீட்டை விட்டு போகாதீங்கள் என்று.
அப்போ நாங்கள் வீட்டுக்கே பூட்டி விட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம். சிறிது நேரத்தில் எனது மனைவியாருக்கு மூச்சு எடுக்க இயலாமல் போய்விட்டது. அப்போ நான் எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் என்று பார்த்தால் ஆம்புலன்ஸ் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அதே பேருக்கு அந்த பிரச்சனை வந்துவிட்டது. நான் உடனே முழங்காலிட்டு கர்த்தரிட்டு எல்லா பாரத்தையும் கொடுத்து விட்டு என் கையிலே ஒரு குளிசை இருந்தது. எப்போ என்ற டாக்டர் சொன்னார், எது மூச்சு திணறு கஷ்டமாக இருந்த பாவியும் அதை கொடுத்து விட்டு எனக்கு தெரிந்த ஒரு அறிமுகமான டாக்டருக்கு அடித்தேன். அவர் 100 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கிறார். அவருக்கு வர முடியவில்லை. அவர் சொன்னார், நீர்தானே கடவுளில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர், கடவுள்கிட்ட முழு பாரத்தையும் கொடுத்து விட்டு விடும் என்று. அதே மாதிரி 3-4 மணித்தியாலத்தில் எனது மனைவிக்கு மூச்சு எடுக்கக்கூடியதாக இருந்தது. இதனால் ஒன்று மாத்திரம் நான் நம்பினேன், சில வேளைகளில் எங்களோட வாழ்க்கையில் இருந்த இடத்திலேயே கர்த்தர் எங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பார் என்று. வசனம் 10 சொல்லுகிறது, பெலிஸ்தியர் தங்களிடம் ஏறி வாருங்கள் என்றால் நாங்கள் ஏறிப்போவோம். அதாவது எங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு தீர்வு காண செயல்பட வேண்டும். முதல் நான் சொன்னேன், இருந்த இடத்திலே இருந்தால் கர்த்தர் ஒரு மறுமொழியை தருவார். சில வேளைகளில் நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண செயல்பட வேண்டும். சில காலங்களுக்கு முன்னே எனது நண்பர் தன்னை அறியாமல் ஒரு தவறை செய்து விட்டார். இதனால் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் வந்தார். அவருக்கு சிறைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் சொன்னார், நான் பரவாயில்லை, சிறைக்கு போய் 2-3 வருஷம் இருந்துட்டு வருவேன் என்று. நான் சொன்னேன், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு லோயரை இது பண்ணி போய் நாங்கள் கடைசி வரை வாதாடுவோம். கடைசியில் அந்த நீதிமன்றம் போய் அவர் நிரபராதி என்று அவருக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கவில்லை. அதில் ஒன்று மாத்திரம் அறிந்தோம், நாங்கள் ஒன்றும் செய்யாவிட்டிருந்தால் அவர் சிறைக்குள்ளே போயிருப்பார். நாங்கள் ஒரு செயல்பட்டதாலே அவர் சிறைக்குள்ளே போகவில்லை. ஆகவே சில வேளைகளில் எங்களோட வாழ்க்கைக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஏதாவது செயல்பட வேண்டும். யோனத்தான் கர்த்தரோடு நெருங்கிய உறவை வைத்திருந்ததால் அவரின் வழிநடத்தலில் தனக்கும் ஒரு பங்கு உண்டென்பதை தெரிந்து கொண்டான். அதேபோல் நீங்களும் நானும் கர்த்தருடன் நெருங்கிய உறவை வைத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் நாளாந்தம் எங்களை வழி நடத்துவார். இறுதியாகவும் கடைசியாகவும் இறைவன் எங்களுக்கு வெற்றியை ஈட்டுத் தருவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யோனத்தானின் விசுவாசம் பேரளவில் மாத்திரம் இருக்கவில்லை, அதை செயல்முறையிலும் எடுத்து காட்டினான். நான் குறிப்பிட்ட வேத வசனம் 1 சாமுவேல் 14:8 யோனத்தான் தன் ஆயுதக்காரருக்கு சொல்லுகிறான், அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். அதாவது எதிரிகளான பெலிஸ்தியருக்கு தங்களை காண்பிப்போம் என்று. இது ஒரு துணிகரமான செயலைத்தான் சொல்லுவது. இப்படியான ஒரு துணிகரமான செயலைத்தான் சொல்லுவது விசுவாசம் என்று. யோனத்தானுக்கு அவனின் ஆயுதத்தாரியை விட வேறு ஒருவரும் இருக்கவில்லை. அரசன் சவுலும் அவனை சார்ந்த 600 பேரும் மாதுளை மரத்தின் நிழல் அடியில் பயத்தினால் பீடிக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். வசனம் 13 சொல்லுகிறது, யோனத்தான் தன் கைகளினாலும் தன் பாதங்களினாலும் தவழ்ந்து ஏறினான். இவன் ஏறிய இடத்தில் 2 பாறைகளை பற்றி வசனம் 4 குறிப்பிடுகிறது. 2 கற்பாறைகளும் செங்குத்தான பாறைகள். அதாவது இந்த பாறைகள் மேல் ஏறுவதென்றால் மிகவும் கஷ்டமான காரியம். ஒரு கற்பாறையோ பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் இருந்தது.
இதில் ஏறுவது சிரமம், ஏனால் காலை எடுத்து வைத்தால் வழுக்கிவிடும். மற்ற கற்பாறையோ அடர்த்தியான முள் நிறைந்த செடி கொடிகள் படர்ந்து இருந்தன. ஆகவே இந்த கற்பாறையிலும் ஏறுவது என்றால் லேசான காரியம் அல்ல, சிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் தான் ஜொனத்தன் தன் கைகளினாலும் தன் பாதங்களினாலும் தவழ்ந்து ஏறினான். இதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிறார். எங்களுக்கு கர்த்தர் 2 கைகளை கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் அவரை வணங்கி ஸ்தோத்திரம் செய்ய. அது மாத்திரமன்றி பெரிய தடைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் முழங்கால் இட்டு எங்கள் பாதங்களில் அமர்ந்து கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறார். தேவன் அது மாத்திரமன்றி எங்கள் ஜெபங்களுக்கும் மறுமொழி கொடுப்பார். கைகளை கொடுப்பதும் கால் இந்த ஜொனத்தன் மேலே ஏறி தவண்டு ஏறி போனான் என்றதிலிருந்து ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, கைகளும் கால்களும் கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறது, கடவுளங்களுக்கு கொடுத்திருக்கிறது. கைகளாலே கர்த்தரை வணங்கவும், கஷ்டங்கள் துன்பங்கள் நேரும் பொழுது முழங்காலிட்டு அவரை வேண்டி நிற்கிறது தான். இதனாலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கிறார். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள், ஜொனத்தனும் அவனின் ஆயுததாரியும் 2 கற்பாறைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏறி கடந்தார்கள் என்று. இதில் ஒரு உண்மையை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சில வேளைகளில் சோதனைகள் வரும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை நாங்கள் வாழ்க்கையில் கண்டிருப்போம். அது மாத்திரமின்றி ஒரு சோதனையில் இருந்து மற்ற சோதனை வேறுபட்டதாக இருக்கும். தேக சுகவீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சில வேளை முற்றிலும் எதிர்பாராத விதமாக குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், சில வேளை பிள்ளைகள் மற்றும்படி எங்களுடைய உற்றார் உறவுகளோடும் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். சில வேளைகளில் எங்கள் பொருளாதார நிலையில் கூட தாக்கங்கள் ஏற்படலாம். இதனால் எங்கள் மனநிலை கூட பாதிக்கப்படலாம். என்னதான் சோதனைகள் வந்தாலும் எங்கள் கர்த்தரை எங்களை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. ஜொனத்தன் ஏறி பெலிஸ்தியர் முகாமுக்கு அடி வைத்தவுடன் பெலிஸ்தியர் ஜொனத்தனுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். இது மாத்திரமன்றி இவர்கள் இருவரின் வருகை அந்த பெலிஸ்தியர் முகாமில் திகிலையும் பயங்கரத்தையும் உண்டாக்கியது. வேதவசனம் 15 சொல்லுகிறது, அது தேவனால் உண்டான பயங்கரம் என்று. விசுவாசத்தால் கர்த்தர் ஜொனத்தனுக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்தார். ஆகவே இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் சில பேர் பல பிரச்சனைகள் எதிர்பார்த்த சோதனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லி உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். நீங்கள் அவற்றை ஒன்றையும் பொருட்படுத்தாது உங்கள் மனதை தைரியமாக்கி கொண்டு கர்த்தரிடம் உங்கள் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அர்ப்பணித்து விடுங்கள். இந்த போர் அவனுடையது. கர்த்தர் வெற்றியை உங்களுக்கு ஈட்டுத் தருவார். இந்த போரில் ஜொனத்தனுக்கு நடந்தது போன்று எங்களுக்கு ஒரு சிறிய பங்குண்டு. அதாவது நாங்கள் தொடர்ந்து கர்த்தரை தியானிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.